நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். பிரியமான தேவ ஜனமே, மீண்டுமாக உங்களையும் இந்த ஜாஷ்வா டிவியின் தொலைக்காட்சியின் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் பெருமை. வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று. இந்த இடத்திலும் இந்த அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலும் 1ஆம் வசனத்தில் சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரிய பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் கிறிஸ்துவை யாரேனும் பின்பற்றுகிறவர்கள் இருந்தால் அவர்களை துன்புறுத்த வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்கின்ற நிருபத்தை வாங்கி கொண்டு ஒவ்வொரு பகுதியாக சென்று கிறிஸ்து மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை எல்லாரையும் துன்பப்படுத்தக்கூடிய மனிதனாக காணப்பட்டான். அப்படிப்பட்ட மனிதன் மீது ஒரு பெரிய வெளிச்சம் வந்து விழுகிறது. அந்த வெளிச்சத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி அவனை பார்த்து, சவுலே சவுலே, என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்கிறார். எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நாம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு வெளியே சென்று கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்வோமேயானால் நாம் தேவனை துன்பப்படுத்துகிறவர்களாக இருப்போம். இந்த சவுலுக்கு ஒரு மனதில் ஒரு எண்ணம் இருந்தது, பெருமை என்கின்ற எண்ணம். நான் தான் மிக பெரியவன், என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை, நான் கமாலியேலின் பாதத்தில் உட்கார்ந்து படித்தவன், நியாய பிரமாணங்கள் முழுவதையும் படித்தவன், கை தேர்ந்தவன், என்னுடைய தகப்பனானவர் துறைமுகங்களிலே கப்பல்களை வைத்து வியாபாரம் செய்தவர், நான் மிகப்பெரிய பணக்காரன், நான் ரோம குடியுரிமை பெற்றவன், எனக்கு தெரியாத காரியங்கள் எதுவுமே கிடையாது என்று சொல்லி அவனுக்குள் ஒரு பெருமை காணப்பட்டது. அவன் தேவனை துன்புறுத்துகிறவனாக காணப்பட்டான், தேவனுடைய பிள்ளைகளை துன்புறுத்துகிறவனாக காணப்பட்டான், யாரையும் மதிக்க மாட்டான், யாரிடத்திலும் ஒரு அன்பாக அவன் பேசியதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை தேவன் சந்தித்து அவன் மீது ஒரு வெளிச்சம் விழுந்தவுடனே இவன் சொல்லக்கூடிய காரியம், ஆண்டவரே, நீர் யார் என்றான். பிரியமானவர்களே, வேதத்தில் அநேகரிடத்தில் தேவனாகிய கர்த்தர் பேசியிருக்கிறார். மோசே முச்செடிக்கு முன்பதாக நிற்கும்போது, அந்த எரிந்து கொண்டிருக்கக்கூடிய முச்செடிக்கு முன்பதாக இருக்கும்போது, உன் பாதரட்சை அவிழ்த்துவிட்டு என் அருகே வா என்று சொன்னார் தேவன். சாமுவேல் தீர்க்கதரிசியினிடத்தில், சொல்லும் கர்த்தாவே, அடியேன் கேட்கிறேன் என்கின்ற வார்த்தையை, பணிவான வார்த்தையை அவன் சொன்னான். ஏசாயா தீர்க்கதரிசியின் இடத்தில், யாரை நான் அனுப்புவேன், யார் என்னுடைய காரியமாய் போவான் என்று தேவன் சொல்லும்போது, நான் இருக்கிறேன் தேவனே என்று பணிவாக தேவனிடத்தில் சொன்னவன். வேதத்தில் அநேக மக்கள் தேவனை பணிந்து குனிந்து தொழுது கொண்டார்கள். அவருடைய சமூகத்தில் வரும்போது அவ்வளவு பணிவாக, அவ்வளவு குனிந்து தேவனுக்கு பயந்து காணப்பட்டார்கள். ஆனால் இந்த சவுல் பவுலாக மாறுவதற்கு முன்பதாக அவனுக்குள் காணப்பட்டது பெருமை. அவனுக்குள் காணப்பட்ட பெருமையான எண்ணங்கள். நான் தான் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும், நான் இல்லை என்றால் இந்த காரியங்கள் நடைபெறாது என்கின்ற பெருமை அவனுக்கு இருந்தது. இன்று நம்மளுடைய வாழ்க்கையிலும் நமக்கும் யாருக்கும் பெருமை காணப்படுமே ஆனால், நம்முடைய வாழ்க்கையில் பெருமை காணப்படுமே ஆனால், தேவன் நமக்கு எதிர்த்து நிற்கிறவராக இருக்கிறார், தேவன் நமக்கு எதிராக நிற்கிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய பணத்தின் நிமித்தம் உனக்கு பெருமை இருக்கிறதா?
உன்னுடைய அழகி நிமித்தம் உனக்கு பெருமை இருக்கிறதா? உன்னுடைய படிப்பு நிமித்தம் உனக்கு பெருமை இருக்கிறதா? நீ வைத்திருக்கக்கூடிய கார், நகை, உன்னுடைய உடைகள், நீ இருக்கக்கூடிய இடத்தை குறித்து உனக்கு பெருமை இருக்கிறதா? அந்த பெருமைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும். தேவன் விரும்புகிற காரியம் அதுதான். உன் மனதில் இருக்கக்கூடிய பெருமையான எண்ணங்களை விட்டுவிடு. உன் மனதில் இருக்கக்கூடிய பெருமை, மேட்டிமை என்கின்ற எண்ணத்தை நீ விட்டுவிடு. எனக்கு பெருமை என்கின்ற எண்ணம் பிடிக்காது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் பெருமை என்கின்ற எண்ணம் காணப்படுமேயானால் இன்று நீங்கள் அந்த பெருமையான எண்ணங்களை விட்டுவிட வேண்டும். சில பேர்லாம் வீட்டில் சொல்லுவாங்க பாருங்கள், நான் இல்லை அப்படின்னா அந்த காரியம் நடக்கவே நடக்காது. என்னை நீங்கள் முன்னிலைப்படுத்தவில்லை என்றால் இந்த காரியத்தை நான் நடைபெற விட மாட்டேன். இது எப்படி இந்த காரியம் நடக்கிறது என்று நான் பார்க்கிறேன் என்கின்ற பெருமை அவர்களுக்குள் உண்டு. எனக்கு அன்பானவர்களே, பெருமை என்கின்ற எண்ணத்தை விட்டு விடுங்கள். உடைய வாழ்க்கையில் பெருமை காணப்படுகிறதா? தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தாவே, இந்த சவுல் மீது வெளிச்சமாக நீர் விழுந்தீரப்பா, வெளிச்சமாக விழுந்தீர். அவன் உம்மை பார்த்து கேட்டான், ஆண்டவரே நீர் யார்? அவன் ஒரு பெருமையான எண்ணத்தோடு கேட்டான். அவன் மனிதர்களிடத்தில் பெருமையாக இருந்தது மட்டுமல்லாது தேவனாகிய கர்த்தரிடத்திலும் பெருமையான காரியத்தை கேட்டான். ஒருவேளை நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தங்க நம்மளை சத்தம் போட்டாலோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம பிள்ளைகளையோ நம்முடைய உறவினர்களையோ யாரையோ ஒருத்தரை நம்ம திட்டினாலும் உடனே அவங்க சொல்லக்கூடிய பதில் இப்படியாக இருக்கும், என்ன கேட்குறதுக்கு நீ யார்? என்ன சொல்கிறதுக்கு நீ யார்? பெருமை என்கின்ற எண்ணம். இதே பெருமையான எண்ணம் இந்த சவுலுக்கு காணப்பட்டது. பவுலாக அவன் மாறுவதற்கு முன்பதாக தேவனாகிய கர்த்தரை பார்த்தவன் கேட்கிறான், என்னை துன்பப்படுத்துகிறாயே, என்னை வேதனைப்படுத்துகிறாயே. ஏற்கனவே என் உடலில் அநேக காயங்கள் காணப்படுகிறது. அந்த காயங்கள் எல்லாவற்றையும் குத்தி 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 கிளறப்பா, எனக்கு வேதனையாக இருக்கிறது. என்னை துன்பப்படுத்துகிறாய். நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. நீ யாரை துன்பப்படுத்துறியோ அவர் தான்ப்பா நான் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் பெருமை என்கின்ற எண்ணம் காணப்படுமே ஆனால் நாம் தேவனை துன்பப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். தேவனை நாம் துன்பப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் மனத்தாழ்மையாக இருக்க வேண்டும். இவன் மீது ஒரு வெளிச்சம் வந்து விழுந்த உடனே அவன் சொல்லக்கூடிய காரியம் என்ன பாருங்க. இயேசு சொல்லுகிறார், சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார்? அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ யாரை துன்பப்படுத்துகிறியோ அவர் தான்ப்பா நான். உன்னுடைய பெருமையான எண்ணத்தின் நிமித்தம் என்னை ரொம்ப துன்பப்படுத்துகிற, என்னை வேதனைப்படுத்துகிற, என்னால் இதை தாங்க முடியலை. நீ படுத்தக்கூடிய வேதனை எனக்கு மென்மேலும் துன்பத்தை தருகிறது என்று இயேசு சொல்லும்போது இவன் என்னச்சே நாம் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய காயத்தை பார்க்குறான். பெரிய வெளிச்சத்தோடு வந்து விழுந்த காயத்தை பார்க்குறான். அதுக்கப்புறம் ஆண்டவர் அவனை வழி நடத்துகிறாரு. ஒரு இடத்துக்கு போகிறான். அவனுடைய கண்கள் மீண்டும் என்ன செய்து திறக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட பெருமையான எண்ணங்கள், மேட்டிமையான எண்ணங்கள் அவனிடத்தில் இருந்தபோதும் கர்த்தர் அவனை சந்தித்த உடனே அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக அவன் மாறிவிட்டான், மாறியது என்பதை குறித்து அவன் தெளிவாக சொல்லுகிறான். பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், நான் என் சிறு வயது முதற்கொண்டு எருசலேமிலே என் ஜனத்தாருக்குள்ளே இருந்தபடியால், நான் என் சின்ன வயசுலேருந்து, சின்ன பிள்ளையிலிருந்து எருசலேமிலே என் ஜனத்தாருக்குள்ளே நான் இருந்தபடியால், ஆதி முதல் நான் நடந்த நடக்கையை யூதர் எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். ஆதியில் நான் எப்படி இருந்தேன்? நான் அடித்தேன், நான் துன்புறுத்தினேன், நான் வேதனைப்படுத்தினேன். கிறிஸ்து மார்க்கத்தை, கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய எல்லா ஜனங்களையும் கொலை செய்ய வேண்டும், அவர்களை துன்புறுத்த வேண்டும் என்று நான் நிருபங்களை வாங்கி கொண்டவன். என் மீது ஒரு பெரிய வெளிச்சம் வந்து விழுந்தது. என் மீது ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் வந்து விழுந்தது.
இயேசு என்னை சந்தித்தார். பரம தரிசனம் எனக்கு கிடைத்தது. பரம அழைப்பு எனக்கு கிடைத்தது. என்னுடைய பெருமையான எண்ணங்கள் எல்லாம் போய்விட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் பெருமையான எண்ணங்கள் காணப்படுமேயானால் கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். என் தேவனே, எனக்கு பெருமையான எண்ணங்கள் காணப்படுகிறது, எனக்கு தாழ்மையின் குணத்தை தாரும், தாழ்மையின் இருதயத்தை தாரும் என்று நாம் கேட்கும்போது அவர் நம்மை சந்தித்தால் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். அவன் திரும்ப சொல்கிறான் பாருங்கள், 19ஆம் வசனம், அதே அதிகாரம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் அகரிபா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாயிருக்கவில்லை. என் மீது ஒரு வெளிச்சம் விழுந்துச்சுப்பா, ஆனாலும் அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்கலை. நான் மேட்டிமையானவனாக இருந்தேன், நான் துன்புறுத்துகிறவனாக இருந்தேன், எல்லாத்தையும் அடிக்கிறவனாகவும் கொல்லுகிறவனாகவும் இருந்தேன். ஆனால் அப்படி இருந்தும் எனக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது. அந்த தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை. என்னுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கிறிஸ்துவுக்காக ஓட நான் துணிந்தேன் என்று சொல்லுகிறான். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பெருமை காணப்படுகிறதா? நம்முடைய வாழ்க்கையில் பெருமையான எண்ணங்கள் காணப்படுகிறதா? என்னிடத்தில் தான் ஒரு நல்ல வேலை இருக்கிறது, என்னிடத்தில் தான் அநேக சொத்துக்கள் இருக்கிறது, என்னிடத்தில் தான் அநேக பொருட்கள் இருக்கிறது, என்னிடத்தில் தான் கார் இருக்கிறது, பங்களா இருக்கிறது, நகைகள் இருக்கிறது, பணங்கள் இருக்கிறது, நான் அந்தஸ்தில் உயர்ந்தவனாக இருக்கிறேன் என்கின்ற பெருமை உங்களுக்கு இருக்கிறதா? கணம் பண்ணுவதிலே ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பூமியிலே உலக பிரகாரமான காரியங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்முடைய பணம், பொருள், நகை, செல்வம் எதுவாக இருந்தாலும் சரி, பரலோகத்தில் அதற்கு எந்த மதிப்பும் கிடையாது. நாம் இங்கே எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறோம்? கிறிஸ்துவுக்கான வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க முடியும். அவன் அடுத்து எப்படி மாறிட்டேன்னு அவனே சொல்கிறான் பாருங்கள். அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளினால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். அவன் என்ன சொல்லலாம் பாருங்கள். எப்பா, நான் அடிக்கிறவனாக இருந்தேன், துன்புறுத்துறவனாக இருந்தேன், வேதனைப்படுத்துகிறவனாக இருந்தேன், அப்படி எல்லா காரியத்தையும் செஞ்சனா இப்போ எப்படி மாறிட்டேன்னு சொல்கிறான் பாருங்கள். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதர் எனக்கு செய்யக்கூடிய எல்லா விதமான தீமையான யோசனைகள் எல்லாவற்றிலும் இருந்தும் நான் கர்த்தரை சேவித்தேன் என்று சொல்லுகிறான். இப்போ அவனுக்கு இந்த பெருமையான எண்ணங்கள் எல்லாம் போயிட்டு, பெருமையான எண்ணங்கள் எல்லாம் போனதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? தேவனுடைய தரிசனம், தேவனுடைய இரக்கம் அவனுக்கு கிடைத்தது. அவனுக்கு ஒரு பரம தரிசனம் கிடைத்தது. அந்த தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் அவன் இருக்கவில்லை. அந்த தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த தரிசனம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பிறகு அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டு தேவனுக்கென்று அவன் ஓட ஆரம்பித்தான். தேவனுக்கென்று அவன் ஓட ஆரம்பித்தான். எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டு அவன் எழுதிய எல்லா நிருபங்களிலும் எப்படிப்பட்ட காரியங்களை, எப்படிப்பட்ட மன தாழ்மையாக இருக்க வேண்டும், எப்படி தேவனை சேவிக்க வேண்டும், தரிசிக்க வேண்டும் என்று, எப்படி கர்த்தருக்கு முன்பதாக பணிவாக இருக்க வேண்டும் என்று அவன் ஒவ்வொரு நிருபத்திலும் ஒவ்வொரு சபைகளுக்கும் அவன் எழுதுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் பெருமை காணப்பட்டால் இன்றே அந்த பெருமையான எண்ணங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, கர்த்தாவே, உமக்கு முன்பாக நான் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், உமக்கு முன்பாக நான் மிகுந்த கண்ணீரோடும் நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா என்று வேண்டுதல் செய்யுங்கள். உங்களுக்கு பெருமை காணப்பட்டால் உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் தடைபடுகிறது என்று அர்த்தம். உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமான எண்ணங்கள் வந்தாலும் சரி, ஆசீர்வாதமான கணங்கள் வந்தாலும் சரி, ஆசீர்வாதமான நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டாலும் சரி, இந்த சூழ்நிலைகள் எல்லாம் கூடி வரும்போது உங்களுக்கு பெருமை என்கின்ற எண்ணம் இருந்தால் இந்த ஆசீர்வாதங்கள் எதுவும் உங்களுக்கு கிடைக்காது. எனக்கு அன்பானவர்களே,
பெருமையான எண்ணங்களை விட்டு விடுங்கள், மேட்டிமையான எண்ணங்களை விட்டு விடுங்கள். அவன் எழுதுகிறான் பாருங்கள், பிலிப்பியரில் அவன் சொல்கிறான் பாருங்கள், 4ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தில், என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாக கற்றுக்கொண்டேன். எனக்கு குறைச்சலாக இருக்குன்னு நான் சொல்லலப்பா, நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், கிறிஸ்துவை நம்புகிறேன். நான் அப்பேற்பட்ட நிலைமையில் என் ஜனத்தாருக்குள்ளே நான் ஆதி முதல் எப்படி இருந்தேங்கிறது எல்லாம் எனக்கு தெரியும். இங்கே இருக்கக்கூடிய ஜனங்களை எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கி எனக்கு குறைச்சல் இருக்குங்கிறதுக்காக நான் சொல்லலை. எல்லா நிலைமையிலும் மன ரம்யமாக கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பூரணமடையும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னுடனே உடன்பட்டது நலமாயிருக்கிறது. அவன் எப்படி மாறிட்டான் பாருங்க. ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்டவன், நீர் யார் என்று பெருமையோடு தேவனிடத்தில் கேட்டவன் இன்னைக்கு எப்படி மாறிட்டானா பாருங்க. அகரிபா ராஜாட்ட சொல்கிறான், பரம தரிசனம் எனக்கு கிடைத்தது, பரலோகத்தின் தேவன் என்னை சந்தித்தார், காயப்பட்ட தேவன் என்னை கண்ணோக்கி பார்த்தார். நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை, அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை. எனக்கு மிகுந்த நேரிட்ட எல்லா உபத்திரவத்திலும் துன்பத்திலும் கண்ணீரோடு தேவனை சேவித்தேன். எனக்கு பட்டினியாக இருக்க தெரியும், குறைவுபட தெரியும், பூரணமாக இருக்க தெரியும், தாழ்ந்து இருக்க தெரியும், வாழ்ந்திருக்க தெரியும். எந்த நிலைமையிலும் மன ரம்யமாக கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறான். பிரியமான தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் பெருமை என்கின்ற எண்ணம் இல்லாமல் இருக்குமேயானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். எந்த நிலைமையிலும் மன ரம்யமாக கற்றுக்கொள்ள வேண்டும். மன ரம்யம் வேண்டும், ஒரு திருப்தி வேண்டும். தேவன் எனக்கு கொடுத்த வாழ்க்கை இது, தேவன் எனக்கு கொடுத்த பணம் இது, தேவன் எனக்கு கொடுத்த அந்தஸ்து இது, இதை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன், நான் பெருமையான எண்ணங்களுக்கு உட்பட மாட்டேன் என்று நாம் தேவனுக்குள் நாம் வாழும்போது கர்த்தர் நம்மை தூக்குவார், நிலைநிறுத்துவார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவை மே துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் அப்பா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை மே துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த பவுல் சவுலாக இருக்கும்போது அவனுக்கு ஒரு பெருமையான எண்ணம் காணப்பட்டது, மேட்டிமையான எண்ணம் காணப்பட்டது. நான் தான் மிகப்பெரியவன், நான் தான் உயர்ந்தவன், நான் தான் எல்லா காரியத்திலும் என்னால் தான் செய்ய முடியும் என்கின்ற பெருமை அவனுக்கு காணப்பட்டது. ஆனாலும் உம்முடைய பரம தரிசனம் அவனுக்கு கிடைத்த பிறகு, பரம அழைப்பு அவனுக்கு கிடைத்த பிறகு அவன் எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படிந்து எல்லா சூழ்நிலையிலும் மன ரம்யமாக கற்றுக்கொண்டான், தாழ்மையாக கற்றுக்கொண்டான், உமக்குள் பலனாக கற்றுக்கொண்டான் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலும் பெருமையான எண்ணங்கள் காணப்படுமேயானால் அந்த பெருமையான எண்ணங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் இப்பொழுது விட்டு விடுகிறோம் அப்பா. ஆண்டவரே, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவர் மனதிலும் பெருமையான எண்ணங்கள் இருந்தால், யாரெல்லாம் உம்மை நோக்கி இப்பொழுது முழு இருதயத்தோடு உம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்களோ, உம்மிடத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்களோ கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில் பெருமை காணப்படுகிறது, என்னுடைய வாழ்க்கையில் மேட்டிமை காணப்படுகிறது, அதை எல்லாவற்றையும் நீக்கி போடும் என்று ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு அந்தஸ்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கணுமா ஜெபிக்கிறோமாப்பா. பலவீனத்தோடும் சுகவீனத்தோடும் வயிற்று வலியோடும் முழங்கால் வலியோடும் முதுகு வலியோடும் உடல்நிலை குறைவோடும் உம்மை துதித்து கொண்டிருக்கக்கூடிய உம்மை சேவித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பாருங்கப்பா. உடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. எனக்கு இவ்வளவாக கடன் பிரச்சனை இருக்கிறது, என் கடனிலிருந்து நான் எப்படி மீண்டு வருவேன் என்று
உம்மை குறித்து நோக்கி கொண்டிருக்கக்கூடிய, உம்மிடத்திலிருந்து ஒரு ஒத்தாசை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளை நீர் கை தூக்கி நிறுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோமாப்பா. தூக்கி நிறுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோமாப்பா. திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற நேரத்தில் நீர் அவர்களுக்கு ஒரு துணையை கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோமாப்பா. குழந்தை பாக்கியத்திற்காக உம்மை நோக்கி இப்பொழுது மன்றாடி கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைக்காக நானும் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை நீர் கொடுத்து அவர்களை உம்முடைய ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்க நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வீடு விஷயமாக, அவருடைய தொழில் விஷயமாக ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. என்ன காரியத்திற்காக ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு ஆமென் என்றும் நிறைவேற கிருபை தாங்க. நம்முடைய கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம், வழி நடத்தும் ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.